வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் தமிழில் இயல் 1ல் இருக்கிற எண்ணு பெயர்களை கண்டு தமிழ் எண்களில் வந்து எழுதுக அந்த ஹெட்டிங்கு, அப்புறம் அகராதியில் காண்க, அதுவும் அப்புறம் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இந்த 3 ஹெட்டிங்கை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு எண்ணு பெயர்களை கொண்டு தமிழ் எண்களில் எழுதுக பாருங்கள். இதுங்க பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷினில் இல்லை 2 மார்க் கொஷினில் வந்து கேட்பாங்க. நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏப்ரல் 2023 வந்து கேட்டிருக்காங்க. அதுலேயே இந்த 2 கொஷினும் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் பிடிஏல வந்து கேட்டிருக்காங்க. அதனால் இது வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு தமிழ் எண்களில் முதல்ல வந்து தெரிஞ்சுக்குங்க. 1லேருந்து 9 வரலையும். 1க்கு வந்து கா, 2க்கு ஊ, 3க்கு வந்து ஙா, 4க்கு சா, 5க்கு ரு, 6க்கு சா, 7க்கு ஏ, 8க்கு ஆ, 9க்கு கு. இது வந்து இந்த மாதிரி லைனாக எழுதிக்கணும். இது உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து படிச்சுக்கோங்க. காக்கு வந்து கடலை உருண்டை, கடலைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கடலை. ஊக்கு வந்து உருண்டை, கடலை உருண்டை. ங்காக்கு வந்து இங்குன்ற மாதிரி வச்சுக்கோங்க. நன்கு, நன்கு வரும் பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த இங்கு வந்து ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. கடலை உருண்டை, நன்கு சமைத்து, ருக்கு ருசித்து, சாப்பிடு என்று அன்னை கூறினாள். இந்த லைன்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா இந்த எழுத்து நீங்கள் வந்து லைனாக வந்து எழுதலாம். கடலை உருண்டை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அன்னை கூறினாள். இதை வந்து எழுதி கூட வச்சுக்கோங்க. அதை அந்த லைன்ஸை ஞாபகம் வச்சிங்கன்னா இந்த நீங்கள் எண்ணை வந்து லைனாக வந்து கரெக்டாக வந்து எழுதிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், செய்யுளடி என்ன கொடுத்துருக்காங்க. நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை. இதில் என்ன எண்ணு வந்திருக்கு? 4ன்ற எண்ணு வந்திருக்கு. அப்போ 4க்கு என்ன எண்ணு? 4க்கு சா. அப்போ 4க்கு சா அப்படின்றது எழுதணும். அடுத்தது எறும்புந்தன் கையால் என்சான். என்சான்னா 8. அப்போ 8க்கு என்ன வந்திருக்கு? 8க்கு ஆ அப்படின்னு எழுதணும். 5 சால்பு ஊன்றிய தூண். 5க்கு என்ன வந்திருக்கு? ரூன்னு எழுத போகிறோம். 4ம் 2ம் சொல்லுக்குருதி. 4க்கு என்னது? சா. 2க்கு என்னது? ஊ. அப்போ சா ஊ எழுத போகிறோம். அடுத்தது ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. ஆனை இப்போ இதில் என்ன எண் வந்திருக்கு? 1000 வந்திருக்கு. 1000த்தை வந்து நம்ம முதல்ல எழுதிக்கலாம். 1000 எழுதிக்குங்க. 1000 இப்போ 1க்கு என்ன வந்திருக்கு? கா. அப்போ கா போட்டு 3 0 வந்து நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி நீங்கள் படித்து ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து எந்த நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எழுதலாம். அடுத்தது அகராதியில் காண்க. இப்போ அடவிக்கு என்னென்ன அகராதியில் என்னென்ன வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? அடவினா என்னென்னா காடு, திரள், சோலை. அவல்னா பள்ளம், விளைநிலம், குளம். சுவல்னா தோல், முதுகு, மேடு, குதிரை, கழுத்து, மயிர். செருனா என்னதுன்னா செய், கோபி, வயல், பாத்தி, குளம். பழனம் அப்படின்னா குளம், வயல், மருத நிலம். புறவுனா காடு, புறா, முல்லைக்கொடி. காட்சியை கொண்டு கவினுரையில் பாருங்கள். இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரில் ஒரு பிக்சர் வந்து காதை மூடிட்டு இருக்குது, ஒன்று வந்து கண்ணை மூடிட்டு இருக்குது, ஒன்று வந்து வாயை மூடிட்டு இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து ஒரு கவிதையாக வந்து எழுதணும். காதை திறந்து நல்லதை கேட்போம். காதை திறந்து நல்ல விஷயங்களை மட்டும் காதை கொடுத்து கேட்போம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கண்ணை மூடிட்டு இருக்கு, அப்போ கண்ணை திறந்து அழகை வந்து ரசிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது வந்து வாயை மூடிட்டு இருந்தால் வாயை திறந்து நல்லவற்றை வந்து பேசுவோம். அப்போது 3 மடக்கி இந்த 3 புலன்களையும் அடக்கி மூதறிஞர் ஆவோம். கல்வி அறிவே கண்ணுக்கு வந்து ஒளியாகும். கற்றவரே ஐம்புலனையும் அடக்குவர் அப்படின்னு எழுத வேண்டியதான். இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். 2-3 தடவை எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் உங்களால் வந்து எழுத முடியும். எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ நல்லா வந்து படிச்சுக்குங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.